வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த மாலை பொழுதிலும் அப்பாவுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து ஆவியில் பலப்பட செபிக்க வச்சிங்க. அநேக விண்ணப்பங்களுக்கு ஏறெடுக்க வச்ச ஆண்டவர், இதெல்லாம் பதில் பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசத்தை தாகண்டவர். இப்போதும் இப்படி வார்த்தையை வாசித்திருக்கிறோம். இப்படி வசனத்தை வாசித்த நாங்கள் அதை தியானிக்கிற பொழுது கர்த்தர் இடைப்படுங்க, பேசுங்க. வசனத்தை கேட்குற பிள்ளைகள் வசனம் சொல்லுற அடிமை பலப்படுத்து எங்கள் வாழ்நாள் முழுவதுக்கும் பிரயோஜனமாக கற்றுத்தபடி கர்த்தரை ஒப்புடுகிறோம். கர்த்தரை ஆண்டுகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை, பலி, பண்டிகை, பிரமாணங்களை குறித்து சொல்லிக்கிட்டே வருகிறவர் இப்படி ஒரு வார்த்தை நமக்கு சொல்லிக்கிறார். என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அவரை பற்றி முதல்ல சொல்கிறார் பாருங்கள். அவர் பரிசுத்தர், அவரை பற்றி சொல்கிறார். அடுத்து நம்மளை பற்றி பேசுகிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நாம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தவான்களாக இருக்கணும். அதை பேசுகிறார். அடுத்து நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு, இந்த பரிசுத்தவான்கள் எனக்கு சொந்தக்காரில் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த ஜவுளி கடைக்கு போனோம்னா இந்த என்ன சொல்லுவாங்க, சேலை எடுப்பாங்க. சேலை எடுத்துட்டா இப்போ இருக்கிற சேலையில் என்ன சொன்னால் அந்த சேலையோடு சேர்த்து ப்ளவுஸ் இருக்கும். அந்த ப்ளவுஸுக்கு லைனிங் கிளாத் போடுறதுக்காண்டி என்ன செய்யணும், கலர் எடுப்பாங்க. அப்போ அதில் இருக்கிற கலர் அந்த சேலையில் அந்த ப்ளவுஸுக்கு இருக்கிற கலர் மேட்சாக எடுக்கணும். அல்லேலூயா. பாஸ்ட் எங்கேயோ போகிறாங்கன்னு பார்க்காதீங்க. அப்போது அந்த கலரும் அந்த ப்ளவுஸ் கலரும் அந்த லைனிங் கிளாத் கலரும் ஒரே கலராக இருந்தால் நல்லாயிருக்கும். வித்தியாசமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது தச்சு போட்டப்போ அந்த ப்ளவுஸ் கலரே அதை மாற்றி விட்டுரும். அப்படி தானே? அதனால தான் மேக்சிமம் அதே கலரில் மாலை எடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கனால நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. ஏன் இந்த பரிசுத்தவான்களும் இப்படி பேசுகிறார் ஆண்டவனிங்கன்னா, ஆர்டர் மேட்ச் பார்க்குறார். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் பவுல் நமக்கு நல்ல வேலைக்கு சொல்கிறார். எங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கொஞ்சம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் வாசிக்கும்போது 6ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார். 15 வசனம் வாசிங்களேன். அல்லது 14 வாசிங்க.
அந்நிய நுகத்திலே விசுவாசிகள் அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? நீதிக்கும் அநீதிக்கும், அப்புறம் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் சம்பந்தம் ரெண்டுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சாதாரண உதாரணம் சொன்னேன். இந்த ஒரு 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 ரோஸ் கலர் சேலை எடுத்துட்டு அதுக்கு போய் ஒரு பிளாக் கலரில் நீங்கள் ஒரு லைனிங் எடுத்து உள்ளே திணிச்சிங்கன்னா அது இப்போ சட்டையை போட்டு போகும்போது ரெண்டுக்கும் வித்தியாசம் காமிக்கும். அப்போ இன்றைக்கி கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நம்மளை பார்த்துறார், நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எதுக்கு பிரயாசப்படுறோம்? நம்ம எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம்? நம்மளும் எல்லாத்த போல பாவம் செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே. அதுக்கு நம்மளை தேவன் வேறு பிரிக்கவே இல்லை. ஏங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு மேட்டிஸ் ஷோ, காலையில் ஒரு ஷோக்கு போகலாம், அப்புறம் அங்கே போகலாம் அங்கே போகலாம், அப்போ சாயந்தரம் ஒரு ஷோவுக்கு போகலாம், அப்புறம் பார்க் இருக்குது, நம்ம ஊரில் பீச் இருக்குது, நம்ம ஊரில் விதவிதமான பொழுதுபோக்கு மையங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் தேவனை தேடி வர்றோம் அப்படின்னா, நான் இருளுக்குரியவன் அல்ல, நான் அநீதிக்குரியவன் அல்ல. அநீதியோடு என்ன செஞ்சிடும்? ஒத்து போயிடும். இருளோடு சேர்ந்து போயிடும். ஆனால் வசனம் சொல்லுது, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக் அந்த இடத்துல லைட் அமைச்சுனா இருள் வந்து சூழ்ந்துடும். லைட்டை போட்டாச்சுன்னா இருள் ஓடி போயிடும். அப்போ இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமே கிடையாது. ரெண்டு தனித்தனியாக தான் இருக்கும். இப்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தர், அதில் நீங்கள் பாவிகளாக இருந்துடாதீங்க, நீங்கள் பாவம் செஞ்சிடாதீங்க, எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஸ்தோத்திரம். அந்த வசனங்களை தொடர்ந்து வாசிக்க பாருங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள் உலாவி அவருடைய தேவனாக இருப்பேன், என் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவ சமுத்திரம் இருக்கிற தேவ பிள்ளைகளாகி நாம் அவருக்கு மேட்சாக இருக்குன்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அப்படி மேட்சாக இருக்கிற பொழுது அந்த வசனத்துடைய தொடர்ச்சி சொல்லுது, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கர்த்தர் நம்மளை செப்பரேட் பண்ணுறார், வேறு பிரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆதி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் செப்பரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறார், வேறு பிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவங்கள குடும்பத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் அவங்களுக்கு சந்ததி பெருகும்போது அந்த சந்ததியில் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுப்பார். அந்த ஒரு மனுஷனுடைய பிள்ளைகளை ஒருத்தனை தேர்ந்தெடுப்பார். அந்த ஒருத்தனுடைய பிள்ளைகளை இன்னொருத்தனை தேர்ந்தெடுப்பார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து பாருங்க. ஆண்டவர் இப்படி வரிசையாக வருது. நோவாவில் 3 பேர் பிள்ளைங்க. 3 பேரில் யாப்பேத்தை விட்டுட்டார், காம விட்டுட்டார். அதில் சேம் குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டார். சேம் குடும்பத்தை அப்படியே வரிசையாக பார்த்துட்டே வரார். அதில் ஒரு கோத்திரமாக வருது, ஒவ்வொரு பிள்ளைகளாக வராங்க. அப்படி பிள்ளைகள் வந்ததில் அதில் தேராகு மகன் ஆபிரகாமுக்கு கூட அநேக பிள்ளைகள். என்ன அநேக பிள்ளைன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. அந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தான் புத்திர சந்தானத்தை உடைய, அதாவது புத்திர சுதந்திரத்தை உடையவன். இஸ்மவேலும் ஒருத்தன் உண்டு, கேத்துரால்னு சொல்லி அந்த ஆபிரகாம் மறுமனையாட்டி இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிள்ளை பெற்றிருந்தாங்க. அப்போ அநேக பிள்ளைகளில்
ஒரே ஒரு பிள்ளை, ஒரே ஒரு சந்ததி ஈசாக்கை மட்டும்தான் கர்த்தர் என்ன செய்கிறாரா தெரிந்து கொண்டார். அந்த ஈசாக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள். ஈசாக்கு 2 பிள்ளை. அதில் கர்த்தர் யாரை நேசிக்கிறாரா, யாரை தெரிந்து கொண்டாரா? யாக்கோப்பை. இப்போது யாக்கோப்பில் 12 பிள்ளைகள். அதில் மேசியாவை அந்த சந்தையில் கொண்டு வரதுக்காண்டி யூதாவை தெரிந்து கொண்டார். இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள், வேறு பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துகிட்டே இருக்கார். இப்போது இந்த தேவன் எதை எதிர்பார்க்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் அவருடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் பிரித்தெடுக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு அவருடையவர்களாக இருக்க வேண்டும். இப்போது யூதா கோத்திரத்தில் மேசியாவாகிய இயேசு உதித்தார். இப்போ அவரை விசுவாசிக்கிற அனைவரையும் கர்த்தர் அவருடையவர்களாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேதவசனத்தை நம்ம என்ன சொல்கிறோம், தியானிக்க போகிறோம். என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வசனம் சொல்லிச்சு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு நான் மற்ற ஜனங்களிலிருந்து உங்களை பிரித்து எடுத்தேன். அப்போது கர்த்தருடைய விருப்பம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பூமியில் கோடி கோடியாக ஜனங்கள் இருக்குது. ஆனால் அந்த கோடி கோடியாக ஜனங்கள் வசித்தாலும் வாழ்ந்தாலும் அவருக்கு உரியவர்கள் சிலர் உண்டு. அதை அவர் என்ன செய்யறனா பிரித்தெடுக்கிறார். உலக ஜனத்திலிருந்து அவர் வேறு பிரிக்கிறார், செப்பரேட் பண்ணுறார், பிரித்து கொண்டு வரார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் புதிய ஏற்பாடில் சபை அனுபவத்தில் பார்த்தா கூட அப்படி தான் இருக்கும். சிலர் சபை கூடி வருவாங்க. பவுல் என்ன செஞ்சுருவார்னிங்கன்னா, ஆராதனைக்கு வர்றவங்க தொழுது கொள்கிற மாத்திரம் பிரித்து கொண்டு போய் வேறு இடத்துல ஜெபம் எடுத்து தொடங்கிடுவார். அப்படிலாம் அநேக இடத்துல நம்ம பார்க்குறோம். சிலர் பின்வாங்கி போவாங்க, ஆனால் சிலர் உறுதியாக இருப்பாங்க. அந்த உறுதியாக இருக்கலாம் பிரித்து எடுத்துருவார். இவர்கள் தான் ஆண்டவர் சொன்ன என்னுடையவர்கள். அல்லேலூயா. இப்போ மல்கியா தீர்க்கதரிசனத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 17 வசனத்தை வாசிப்போம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எப்பேற்பட்ட வார்த்தை? நான் சம்பத்தின சொத்து. அவர் என்ன செய்வாராம், என் சொத்தை நான் சேர்க்கிற நாளில் அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். இந்த யார்? அந்த அவர்கள். அதுக்கு 16 வசனத்தை வாசம் நமக்கு கொஞ்சம் விளங்கிக்கலாம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசிக்கொள்வார்கள், கேட்பார், தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தை குறித்து மோசே சொன்னார். இங்கே மல்கியா சொல்கிறாரு, ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஞாபக புஸ்தகத்தில் பேரில் இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம், த புக் ஆஃப் மெமரி. இந்த மெமரி புக்கில் பேர் எழுதப்பட்டிருக்கிறவங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள். அப்போ என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். அப்போ இந்த எவர்கள்ன்றதுக்கு ஆன்சர் கிடச்சிட்டா, அவர்கள் யார்? தியானிக்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய சமூகத்தில் இருக்க தேவ பிள்ளைகள், இந்த தேவன் யார், இந்த தேவன் எப்படிப்பட்டவர், இவர் வல்லமை எப்படிப்பட்ட வல்லமையுடையது, இவர் என்ன காரியம் செய்தார், இவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், இவர் இன்னைக்கு என்ன செய்வார், இவர் கொடுத்த வாக்குகள் என்ன, இப்படி தேவசத்தில் கூடி உட்காந்து தியானிக்கிறாங்க பார்த்தீங்களா தேவனுக்கு பயந்தவர்கள். இந்த தியானிக்கிறவர்களை தான் வேதம் சொல்லுது என்னுடையவர்கள். அல்லேலூயா. அப்போ நாம் தேவ சமூகத்தில் இன்றைக்கி கூடி வந்து தேவசமில் நம்முடைய மன்றாட்டுகள் வச்சுட்டு அவருடைய நாமத்தை தியானிக்கிறோம் பார்த்தீங்களா. நமக்கு வசனம் சொல்லுது, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி இந்த தூத்துக்குடியில் அநேகர் இருந்தாலும் கூட உங்களை நான் பிரித்தெடுத்து என்னுடையவர்களாக வைத்து கொள்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த தேசத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் சரி, யார் அவருடைய நாமத்தை தியானித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவருடையவர்கள். ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் தேவ சமூகத்தில் ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இந்த 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையில் இருக்கிற சில காரியங்களை நம்ம தியானிக்கிற பொழுது பாருங்கள். இந்த வார்த்தை போட்டிருக்கு. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. ஆண்டவர் காலங்களையும் நேரங்களையும் ஆளுகை செய்து கொண்டே வருகிறார். இப்படி வரும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு நாள் வரப்போகுது, அது நீதியை சரிக்கட்டும் நாள். அது என் மனசில் இருக்குது. அந்த நாளில் என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. தேவ சமூகத்தில் ஒரு நாள் ஒன்று வரும், அந்த வருஷம் மீட்கிற வருஷம். அந்த மீட்கிற வருஷத்தில் கர்த்தர் அவருடையவர்களை என்ன செஞ்சுக்கிறாராம்? மீட்டு கொள்வாராம். இந்த அவருடையவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க சிறைப்பட்டு போயிருந்தாலும் சரி, இவங்க ஏதாவது இடுக்கத்தில் மாட்டிக்கிட்டாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் யாராவது ஒரு நபரை கொண்டு அவரே கிரியை செய்து அவர் மீட்டெடுத்து அவர்களை தம்முடையவர்களாகவே மீட்கும் வருஷத்தில் சேர்த்துக்கொள்கிறவராக இருக்கிறார். காரியங்களை சொல்கிற போது நல்லா விளங்கி கொள்வீங்க. 45ஆம் அதிகாரத்தில், இதே ஏசியாவில் 45ஆம் அதிகாரத்தில் கோரேசு குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்கிறார். 44 கடைசியிலும் கோரேசு வருவான், 45லையும் கோரேசு குறித்து ஆண்டவர் ஏசியா மூலம் தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இந்த கோரேசு குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வரும்போது 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வாய்ப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் லஞ்சம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மீட்கும் வருஷம் அவருடைய நினைவில் வந்துருச்சுன்னா, நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அப்படி நாமத்தை தியானிக்கிற நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, சிறைப்பட்டு போன நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை மீட்டு கொண்டு வருவார். ஏன்னா அவர்கள் யாருன்னா, அவர்கள் அவருடையவர்கள். எப்படி இவர்கள் சிறைப்பட்டு போயிட்டாங்க? இவங்க தப்பு பண்ணதுனால, மீறுதல் பண்ணதுனால, பாவம் செஞ்சதுனால சிறைக்கு போயிட்டாங்க. அதாவது இஸ்ரேல் தேசத்தில் இருந்த ஜனங்கள் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தேவ பிள்ளைகள் தான், ஆனால் தேவனுக்கு விரோதமாக கிரியை செஞ்சதுனால அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனை விட்டு தூரமாக போயிட்டாங்க. அதனால கர்த்தர் சிறைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். அவர்கள் சிறைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு சிறையில் இருந்தாலும், அடிமைத்தனத்தில் இருந்தாலும், அவர்களை கோரேசை கொண்டு கர்த்தர் விடுவித்து திரும்பமாய் அவர் தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அல்லது தம்முடைய தெரிந்து கொண்ட அந்த கானானுக்கு அல்லது இஸ்ரேலுக்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னுடையவர்களை நான் என்ன செய்வேன்னா, இந்த கோரேசை கொண்டு விலை கொடுக்காம, லஞ்சம் கொடுக்காம நான் என்ன செய்வேன்? விடுதலை ஆக்குவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி சில நேரத்தை நம்ம நினச்சி பார்ப்போம், ஏன் இந்த கட்டப்பட்டிருக்க நிலைமையில் நான் இருக்கிறேன்? ஒரு சிறைச்சாலை அனுபவம் போல் இருக்கிறேன். என்னால் மீள முடியல, என்னால் எந்திரிக்க முடியல, எனக்கு மற்றவங்களை போல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியல. அப்படி சொல்லி நாமளே என்ன செய்வோம்? ஒரு சிறைச்சாலை அனுபவத்தில் வச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருப்போம், புலம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் ஒரு கோரஸை எழுப்புவார். அந்த கோரஸை எழுப்புகிற பொழுது கர்த்தர் அந்த கோரஸை வச்சு விலைக்கிரயம் இல்லாமலேயும் பரிதானம் அல்லது லஞ்சம் இல்லாமலேயும் நம்மை மீட்டு கொண்டு அவருடைய அவர் தம்முடைய சேர்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் இதே ஏசியாவில் 43ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது இந்த வசனம் இப்படி சொல்லுது பாருங்கள். யாக்கோப்பே,
சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவர். கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ என்னுடையவன். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. சிருஷ்டித்தவர் சொல்கிறாரு, உருவாக்கினவர் சொல்கிறாரு, பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். அப்போ தேவ சமூகத்தில் நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷி, என் தேவன் என்னை மீட்டு கொண்டார், உருவாக்கியிருக்கிறார். அதனால் நான் எங்கே போனாலும் சரி அப்படி கண்கள் என்மேல் பதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஏஐ காலத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், ஒரு புலி, சிறுத்தை, யானை இதுக்கெல்லாம் அங்கங்கே பெரிய சேட்டை பண்ணிட்டு என்ன செய்யணும், டவுனுக்குள்ளே வந்துட்டு மக்களை கொல்றதும் அடிக்கிறதும் மக்களை துன்புறுத்துறமா இருக்குது. நீங்கள் நியூஸ்களில் பார்த்துருப்பீங்க. அந்த யானையை ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா யானை திருப்பி காட்டுக்குள்ளே விரட்டி விடுவாங்க. அப்படி போயிட்டு திரும்பி வந்து அதை என்ன செய்கிறாங்கன்னா, அதை பிடிச்சிட்டு போய் ரொம்ப தூரம் திக் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, கருங்காடுன்னு சொல்லுவாங்க, அந்த காட்டுக்குள்ளே என்ன செய்வாங்க, வெட்டிட்டு வந்துடுவாங்க. அப்போ திரும்ப சேட்டச்சின்னா இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு, கண்காணிப்பு கேமரா ஒன்று வச்சு அந்த யானைகிட்ட ஒரு ஊசி மாதிரி போட்டு அதுக்குள்ளே வச்சு விட்ருவாங்க. அது எங்கெங்கே நடமாடுது, எங்கெங்கே போகுதுன்னு சொல்கிறத கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி ஒரு சிஸ்டம் வந்திருக்கு இப்போது. அப்போ இது எங்கே போகுது, எங்கே வருது? இப்போ தேவனுடைய சமூகத்தில் இந்த வசனத்தில் உருவாக்கினவர், சிருஷ்டித்தவர் அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னுடையவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் எங்கே போனாலும் சரி, நான் எங்கே வந்தாலும் சரி அவர் கண்காணிச்சிட்டே இருப்பார். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்க நம்மை அவர் மீட்கும் வருஷத்தில் அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாளில் சேர்த்துக்கொள்வதற்காக என் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறார், என் மேலே கவனமாக இருந்துக்கிட்டு இருக்கிறார். நான் நினைக்கலாம், யார் என்னை பார்க்குறா, யார் என்னை தேடுறா, யார் என்னை விசாரிக்கிறான்னு சொல்லி. ஆனால் பூமி எங்கும் உலாவுற அவருடைய கண்கள் என் மேல் பதிக்கப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இப்போது டெக்னாலஜி வளர்ந்ததுனால ஒரு மிருகத்துக்கு அந்த கேமரா செட் பண்ணி வச்சு அந்த மிருகம் எங்கெங்கே நடக்குன்றது கவனிக்கிறாங்க. ஆனால் என் தேவனுடைய கண்கள் படைத்த அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. நான் அந்த சண்டே கிளாஸ் பாட்டு, விபிஎஸ் பாட்டு அடிக்கடி உங்கள்கிட்ட பாடியிருக்கேன். இயேசுவின் கண்களுக்கு தப்ப முடியுமா, ஓடினாலும் ஒளிந்தாலும் இயேசுவின் கண்களுக்கு தப்ப முடியுமா? இயேசுவின் கண்களுக்கு தப்ப முடியாது, ஓடினாலும் ஒளிந்தாலும் இயேசுவின் கண்களுக்கு தப்ப முடியாது. இதுதான் உண்மை, 100க்கு 100 உண்மை. இது குட்டி பாட்டு. ஆனால் பாட்டில் இருக்க கருத்தை பாருங்கள். நான் ஓடினாலும் ஒளிஞ்சாலும் இயேசுவின் கண்களுக்கு தப்பவே முடியாது. ஏன்னா சங்கீதக்காரர் சொன்னார், நான் பூமியின் கடையாந்திரத்தில் போய் படுக்கப்பட்டாலும் சரி, நான் சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் படுத்துக்கிட்டாலும் சரி, அங்கேயும் உம்முடைய கை என்னை எட்டி பிடிக்கும். அங்கேயும் உம்முடைய கை என்னை நடத்தும். நான் சிறகடித்து பறந்து போனாலும் சரி, அங்கேயும் இப்படி வலதுகாரை என்னை பிடிச்சி இழுக்கும். நான் எங்கேயும் ஓடி ஒளியவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம வாசிக்கிறோம் என்னாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரம் 45 வசனத்திலையும் 8 அதிகாரம் என்னாகமத்தில் 14 வசனத்திலையும் ஆண்டவர் நம்மை எதற்காக என்னுடையவர்களாய், நம்மை அவருடையவர்களாய் மாற்றுகிறார் என்பதை சில காரியங்களை பார்க்க போகிறோம். வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவருடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களை பிரித்தது. லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். லேவியர் எங்கே இருப்பாங்க? கர்த்தருடையவர்களாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, தேவ சமூகத்தில் ஆண்டவர் யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்க, 12 பிள்ளைகளை 12 கோத்திரமாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர்
அந்த யாக்கோபு வச்சு யோசேப்பிட்ட போய் சொல்கிறான். யாக்கோபு சொல்கிறான், யோசேப்பு நீ என் செல்ல பிள்ளை, அதனால உன் பிள்ளைங்க 2 பிள்ளைகளும் என் பிள்ளைகளுக்கு சமம். அதனால் என் 12 பிள்ளைகள் போல் மனாசே எப்ராயிம்னு சொல்லி ஒரு 2 பிள்ளைகளும் என் பிள்ளைகள் லிஸ்ட்டில் வந்துடும் அப்படின்றான். அப்போ எத்தனை பிள்ளைகள் ஆயிரும் அவனுக்கு? யோசேப்பு விட்டுருங்க, யோசேப்பு பிள்ளை 2 பிள்ளைகளும் யாக்கோபு பிள்ளைகளை மாறுறாங்க. அப்போ எத்தனை பிள்ளைகள் ஆகும்? 13 பிள்ளைகள் ஆகும். யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகளா? இப்போ யோசேப்புக்கு 2 பிள்ளை. யோசேப்பு உன் பிள்ளை 2 என் பிள்ளைன்றான். அப்போ இவனை யோசேப்பு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு யோசேப்பு பிள்ளை 2 என் பிள்ளைன்றான். அப்போ எத்தனை பிள்ளைகள் ஆகும்? 13 பிள்ளைகள் ஆயிரும். தப்பாக இருக்கா கணக்கு? சரி, 13 பிள்ளைகள் ஆயிரும். அப்போது 13 பிள்ளைனா இப்போது கோத்திர கணக்கு 12 தான் வரணும். அதனால் ஆண்டவர் என்ன செய்யறன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 13 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்தை ஒதுக்குறார். ஒதுக்கிட்டு கோத்திர லிஸ்ட்லேயே அதை வராமல் வச்சுட்டு பாக்கி இருக்கிற 12 பேரையும் 12 கோத்திரத்தில் கொண்டு வரார். இந்த ஒதுக்கி வச்ச லேவி கோத்திரத்தை அவர் என்ன சொன்னா என்னுடையவர்கள்ன்றார். சில நேரத்தில் நாம் ஒதுக்கப்பட்டவர்கள் போல இருப்போம், வெறுக்கப்பட்டவர்கள் போல இருப்போம். ஆனால் நாம் தான் அவருக்கு சொந்தக்காரர். இந்த சீயோன் சொல்லுமா, கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வானே, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. நல்லா கவனிங்க. சரி, முடிஞ்ச அப்புறம் பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் இந்த லேவி கோத்திரத்தை என்ன செஞ்சிட்டாருன்னா வேறு பிரிக்கிறார். இந்த லேவி கோத்திரம் மூலம் தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரதுக்கு அவர் சித்தம். ஆனால் எல்லோரும் என்ன நினச்சாங்க, 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரம் இல்லாமல் போச்சேன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் லேவியர் என்னுடையவர்கள். இந்த லேவியரை வச்சு தான் இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதமே கர்த்தர் தரப்போகிறார். இந்த லேவியரில் தான் ஆரோன் சந்ததி வருது. அந்த ஆரோன் சந்ததியார் தான் இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கணும். அப்போது இந்த லேவி கோத்திரத்தை நம்ம நினைப்போம் 12 கோத்திர லிஸ்ட்லேயே லேவி கோத்திரம் வராமல் போயிட்டு அப்படின்னு நினைப்போம். இல்லை, இந்த 12 கோத்திரத்துக்கு மேன்மையாக கர்த்தர் லேவியரை கொண்டு வைக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற பொழுது 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் முதல்ல 1 பேர் 2:9 வாசிங்க. அறிக்கும்படிக்கு ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் பாருங்க, அதில் ஒரு வார்த்தை ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆண்டவர் நம்மை ராயல் பிரீஸ்ட்ஹுட்னு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதே காரியத்தை ஆண்டவர் சொல்லும் போது 1:6 இன்னும் அருமையாக இருக்கும் பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டதுனால கழுவப்பட்டதுனால இப்போ நம்ம எப்படியா டேன் ஓவர் ஆகிட்ட மாறிட்டோமா? ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எண்ணாமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி சில வசனங்கள் வாசிக்கணும். இந்த வசனம் போட்டிருக்கோம். ஆரோன் புத்திரர் என்ன செய்யணுமா? இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதம் கூறணுமா? ஆரோன் புத்திரர் இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதம் கூறும்போது, அதாவது லேவி கோத்திரத்தில் ஆசாரியர்கள் ஆரோன் பிள்ளைகள், இவங்க ஆசீர்வாதம் யாருக்கு சொல்லணும்?
இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு ஆசீர்வாதம் சொல்லணும். அப்படி சொல்லும்போது இவங்க ஆசீர்வாதத்தை வாயிட்டு சொல்லும்போது கர்த்தர் அவங்களை கையிட்டு ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாமா? அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். என்னவென்றால் சொல்ல வேண்டியதாவது காக்க கடவர், கிருபையாயிருக்க கடவர், சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த ஆசீர்வாதத்தை சொல்லும்போது ஆரோனும் அவருடைய பிள்ளைகளும் வாயில் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுவாங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. அதாவது லேவியர்கள், அதாவது ஆரோன் பிள்ளைகள் இந்த வசனத்தை இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்வாராம் போட்டிருக்கு பாருங்க, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஒரு மனுஷன் தேவனுடைய பேரை சொல்லி ஆசீர்வதிக்கும் போது தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த அங்கீகாரத்தை கர்த்தர் லேவி கோத்திரத்துக்கு தான் வச்சிருக்கிறார். அப்போது லேவி கோத்திரம் எல்லாருக்கும் சொத்து சுகம் இருக்குது, பிரித்து கொடுக்கும்போது பண்டு கோத்திரத்துக்கு பிரித்து கொடுத்தாங்க, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க மூலம் தான் ஆசீர்வாதமே புறப்பட்டு போகும். ரெண்டாவது நாம் நினைப்போம் இவங்களுக்கு இந்த ஏரியா பிரித்து கொடுக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஏரியா கிளையாத்து மனசைக்கு அப்படியும் பெத்லெகேம் எப்ரோன் அதுக்கெல்லாம் யூதாவுக்கு அப்படி பிரித்து கொடுப்பாங்க. அப்படி பிரித்து கொடுக்கும்போது இவங்களுக்கும் எப்படியும் 6 பட்டணங்களும் இந்த பட்டணங்களை சார்ந்த கிராமங்களும் கிடைக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட இவங்கள் மூலம்தான் ஆசீர்வாதமே புறப்பட்டு இஸ்ரவேல் கோத்திரம் அனைவருக்கும் போகும். சரி, இதை வாசித்த நம்ம என்னுடையவளாக இருக்கும்படி நான் மற்ற ஜனங்களிடத்தில் உங்களை பிரித்து எடுத்து நமக்கு சொன்னார்ல. ஏன் சொன்னா நம்ம நிமித்தம் தான் உலகத்துக்குள்ள ஆசீர்வாதம் கடந்து போகும். அல்லேலூயா. ஏன் சொன்னால் நாம் அவருடையவர்கள் ஆசாரியர்கள், அவருடைய லேவியர்கள். இந்த லேவியராக ஆசாரியர் நம்ம என்ன செய்யணும்னா ராஜாக்களாக நம்மை தெரிந்துட்டார். நாம் தான் ஆளுகை செய்ய போகிறோம், நாம் தான் உலகத்திற்கு மற்றவர்களை ஆஸ்வதிக்க போகிறோம். நம்ம நிமித்தம் தான் ஆசீர்வாதம் உலகத்துக்கு என்ன சொன்னால் கடந்து செல்லும். அப்போது லேவியராம் 20-26 வாசித்து வர்றோம். அந்த வசனத்தில் என்னுடையவளாக இருக்கும்படிக்கு அப்படி சொல்லி அதுக்கடுத்து ஒரு காரியம் சொல்கிறார், மற்ற ஜனங்களிடத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்தேன். இந்த பிரித்தெடுக்கிற நோக்கம் நான் அவருடையவனாக இருக்கணும். அப்போ அவருடையவளாக இருக்க தான் என்னை பிரித்தெடுக்கிறார். எப்படி பிரித்தெடுக்கிறார் அப்படி சொல்லி கேட்டால் இந்த வசனத்தில் போட்டிருக்கு. உபாகமம் 10:8-9 வசனம் வாசிங்க. அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆராதனை செய்ய ஆசீர்வதிக்க கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். அப்போது தேவன் இந்த லேவியரை பிரித்தெடுத்து நோக்கமே அவருக்கு ஆராதனை செய்ய, அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க. ஸ்தோத்திரம். முடிவாக நம்ம பார்க்க போகிற காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல. மத்தேயு சுவிசேஷம் 25 நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனம் 31 வசனத்திலிருந்து இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த வசனம் இப்படி சொல்லுது. 25:31 வாசிக்கப்போ, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது சிங்காசனம் மேல் வீற்றிருப்பார். சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். போதும். செம்மறியாடுகளை வலது பக்கத்தில் நிறுத்துவார், வெள்ளாடுகளை தனது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அப்போது இங்கே ஒரு செப்பரேஷன் நடக்குது, ஒரு பிரிவு நடக்குது. இந்த பிரிவு எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சொல்லி ஒரு அருள் வாக்கு வரும். இவங்க பரலோகத்தில் சந்தோஷத்தில் பிரவேசிக்கிறதுக்காக ஆண்டவர் வரவேற்கிறார்.
ஆனால் இடது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போகும். நித்திய அக்கினியிலே போங்கள். இங்கே ஒரு பயங்கரமான துர்க்காரியம் நடக்குது. இது நாள் வரைக்கும் பிரித்தெடுக்கல என்னுடையவர்களாய் மாறிடுவான்னு சொல்லி அநேகர் எதிர்பார்த்தார். ஆனால் சந்தர்ப்பமே அவங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பம் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. அதனால் இப்போ அவங்கள இடது பக்கத்தை நிப்பாட்டி சபிக்கப்பட்டவர்களே அப்படின்றார். ஏன்னா சாபத்துக்கு ஏதுவான கிரியில் அவங்க நடப்பித்ததுனால சபிக்கப்பட்டவர்களே, சாசுக்கும் தூதருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில் போங்கன்றார். அப்போ வலது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போது அவருடையவர்களுக்கு, அதாவது என்னுடையவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, அவருடையவர்களுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாலே ஒரு ராஜ்யம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அந்த ராஜ்யத்துடைய காரியங்களை ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்துட்டு போய் அதில் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் எவ்வளவுக்கு எவ்வளோ அதை டெக்கரேட் பண்ண முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அதை அழகுபடுத்த முடியும் அழகுபடுத்தி ஒரு நாளில் அவருடையவர்களை கொண்டு அவருடைய மாளிகையில் சேர்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தேவன் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. தேவசனை காத்திருப்போம். தேவன் அவருடையவர்களுக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களும் நமக்கு தந்து நடத்துவாராக. ஆமென்.